ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக சில்க் சாரீ, ப்ளூ கலர் ப்ளவுஸ். இந்த மாதிரி ஒரு மஸ்டர்டு எல்லோ மாதிரியான ஒரு சாரிக்கு ப்ளூ கலர் நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஒர்க்கு. அதாவது கொஞ்சம் அம்மா அவங்கெல்லாம் போட நினைக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ஒர்க் வந்து மினிமலாக இருக்கணும், கிராண்டாலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஒர்க் பண்ணலாம். ரொம்ப மினிமலாக, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். ஸோ இல்லை நம்ம கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த மோட்டிவ் எடுத்து கூட பண்ணலாம். ஸோ இல்லாட்டி செக்குடு பேட்டர்ன் சாரி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி செக்குடு பேட்டர்ன் வருது. ஸோ இதை கான்செப்டாக வச்சு கூட நம்ம பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி செக்குடு, ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளூ, இந்த இந்த லைன்ஸ் வருது பார்த்திங்கன்னா இங்கேயும் ப்ளூ, அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மோட்டு வந்து ஃபாலோ ஆகுது, ஃப்ளார் மாதிரி. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ப்ளூவாக இருக்குது. இப்போ வந்து நான் 2 கலர் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஜரி த்ரெட்டு, கொஞ்சம் சுகர் பீட்ஸ், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ போல் செயின் ஸ்டிச் வச்சு தான் ஃபுல்லாகவே போட போகுது. அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நான் இந்த கலரும் கொஞ்சம் ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்ட் இருந்தாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இந்த கலர் செல்ஃப் கலரும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நெக்குக்கு மட்டும் தான் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் மட்டும் தான், ஸ்லீவுக்கு பண்ணல. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லைனாக கோல்டு லைனில் வந்து பார்டர் இருந்தது. அவங்க கேட்டதை நெக்குக்கு தான் கேட்டாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் பேக் நெக் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து எப்பவும் போல் ஜரி போட்டுக்கலாம், 2 லைன். இது ஜரிக்கும் நான் வந்து A1 மம்தாவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஒர்க்குக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டயாலஜி பிராண்டு. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே டயாலஜி எழுதிருக்கு, கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுலேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது, நம்பர்ஸ். நான் வந்து நெக்ஸ்ட் புதுசு இருக்குது, ஸோ அதில் நம்பர்ஸ் காமிக்கிறேன். இதில் கிழிச்சிட்டேன். ஸோ அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதா வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எப்போ போல் ஜரி கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கேருந்து ஜரி தானே, ஸோ மிஷினுக்கு பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் கொஞ்சம் மேலேருந்தே ஆரம்பிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எப்பவுமே நீங்கள் இந்த ஃபஸ்ட் லைன் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக போடுங்க. ஏன்னா இதுதான் வந்து அந்த ஷேப் கொண்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த போடுற ஸ்டிச்செல்லாம் வந்து அடுத்த போடுற ஜரி லைன், த்ரெட் லைன் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். பட் இப்போ போடுறோம் பார்த்தீங்களா, நான் பத்தெல்லாம் தெரியும் மெதுவாக போட்டுட்ருக்கேன். எனக்கு இதை விட கொஞ்சம் நல்ல ஸ்பீட் இருக்குது. பட் நான் இந்த ஃபஸ்ட் லைன் வந்து எப்பவுமே கொஞ்சம் மெதுவாக பார்த்து பொறுமையாக போட்டுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜரி கொடுக்கும்போது கோணையாக போயிடுச்சு, நல்லா வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனை வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதை ஒட்டியே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 2 லைன் வந்து ஜரி போட்டுக்கோங்க. அப்படியும் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி பண்ணதில்லை, நான் ஒர்க்கர்ஸ் பண்ணும்போது அப்படி பார்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நம்மளுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி தான். எல்லா ஒர்க்கர்ஸுமே அப்படியும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு கம்ஃபர்ட் அது அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் கொண்டு போவாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு செகண்ட் லைன் போடும்போது காமிக்கிறேன். ஸோ பார்த்து கரெக்டாக எங்கே மார்க் போகுது அப்படிங்கிறத பார்த்து கொண்டு போய்க்கோங்க. ரொட்டேஷன் கொடுத்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இழுத்திங்கன்னா அந்த தான் போகும். ஸோ அதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு லைன் நான் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இந்த கட் பண்ணிவிட்டு அந்த சைடு இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கூட இல்லை. அப்படியே நம்ம இந்த சைடு ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் நாட் போடணுன்னு கூட இல்லை, அப்படியே வேணாலும் திருப்பிட்டு ஸ்டிச் ஆரம்பிச்சிக்கலாம். இது துணி நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ எப்பவுமே த்ரெட்டு நம்ம ஒரு 3 லைன் 2 லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா வரும். நம்மளுக்கு நம்ம எடுத்துன்னே பீட்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஒரு பீட் உடஞ்சிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ
நீங்கள் இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஒட்டி கொடுத்துக்கோங்க கேப் இல்லாமல், அப்போ தான் நீட்டாக இருக்கும். சரி, முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு 2 லைன் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 4 டாட் கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு வரேன். இதுக்கு வந்து நான் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டார்க் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரொம்ப குயிக்காக ஒர்க்கும் முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் இது வந்து நான் ஒரு லைனாக போடுறேன், இன்னொரு லைனாக போட்டால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக போடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி போடலாம். நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரேட் சொல்ல மாட்டேறீங்க வீடியோவில், அந்த மாதிரி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது தான். ஏன்னா அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேட் சொல்கிறோன்னு வைங்களேன், இது என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு பிஸ்னஸ் தானே. ஸோ நம்ம ரேட் சொல்கிறேன்னா இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு இதை விட கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருப்போம். கேட்குறவங்க கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருக்கலாம், இல்லை அதை விட சின்ன ப்ளவுஸாக கூட இருக்கலாம். அதனால் வந்து நம்ம ரேட் கரெக்டாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும், அதாவது ஒவ்வொரு சைஸுக்கும் தகுந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரேட் டிஃபர் ஆகும். ஏன்னா பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரைஸும் டைமுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இது இவ்வளோ தான் வருது, இந்த ஒர்க் சப்போஸ் நான் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன்னு வைங்களேன், இன்னொருத்தங்களும் வந்து எனக்கு இதே அமௌண்ட் இதே டிசைன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒருவேளை அவங்க சைஸ் வந்து அவங்க ப்ளவுஸோட சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா சொல்லும்போது என்னமாங்கன்னா, இல்லை நீங்கள் அப்போ அந்த ப்ரைஸ் தானே சொன்னீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் நான் ப்ரைஸ் வந்து சொல்கிறது இல்லை. அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இன்னொன்று நீங்கள் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் பிளேஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல கண்டிப்பாக ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு மாதிரி இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி இருக்கலாம், சேலம் ஒரு மாதிரி. ஸோ அங்கங்கே என்ன டிமாண்ட்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 2000 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரேட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியறதில்ல. ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு இவ்வளோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றி சொல்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்காது இல்லையா. அதனால தான் நான் ப்ரைஸ் சொல்கிறதே இல்லை. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 கலர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாரீ கலர்லேயும் இந்த கலர்லேயும் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர்லேயும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து கடைசியாக வந்து கோல்டனோட இந்த கலரோட முடிஞ்சிருக்கு. ஸோ எகைன் வந்து பேக் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் நான் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளூ எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இதுக்கு வந்து நான் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் வந்து பழகுறீங்க அப்படின்னா, இல்லை கொஞ்சம் போடுறதுக்கு சுலபமாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தடிமனான நீடில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்காக தனியாக கூட டுட்டோரியல்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் வந்து டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். எடுத்துகிட்டு நான் இதை 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு போடும்போது காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த லைன் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இப்போ 4 ப்ளூ 4 கோல்டன் கலர் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது ப்ளூ போடும்போது அவ்வளோ நல்லா தெரியல கான்ட்ராஸ்ட், அதனால தான் சரி இந்த கலர் போடும்போது காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ அதே தான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் இப்படி த்ரெட்டை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னா 2 சுற்று கூட சுற்றிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிட்டே இருக்கணும், இல்லாட்டி சிக்காயிடும். ஸோ இதே நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னா இப்படி ஜஸ்ட் இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி எடுத்துகிட்டு அப்படியே கூட போடலாம். ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் வேணும். ஸோ நான் அப்படியும் போடலாம். ஸோ அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி 4 நாளாக போட்டுக்கலாம். கலர்ஸ் வந்து மாற்றி 4 நாளாக. ஸோ அவ்வளோதான். இதை அடுத்து முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஜரியில் சுற்றி கொண்டு வந்து இந்த எண்டில் மட்டும் இந்த இடத்துல இதுக்கு நேராக இந்த பக்கம் மட்டும் ஒரு சுகர் பீட்ஸ் அப்படியே ஜரிலேயே கொடுத்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு சுகர் பீட். ஸோ இதுக்கு வந்து நான் பீட் நீடில் எடுத்து தான் கொடுக்குறேன், ஏன்னா த்ரெட் நீடில் போகாது இல்லையா, அதனால். ஸோ அப்படியே ஜரியில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்பவே அழகாக இருந்தது. இது அப்படியே நானாக ஐடியா பண்ணி பண்ணது தான். இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே இது வந்து சுகர் பீட்ஸில் கூட இந்த மாதிரி லைன்ஸ் பண்ணலாம் ஃபுல்லாக. இப்போது ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது பேசிக்காக சேஞ்சஸ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். நம்ம நெக்லைன்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். நம்ம நெக்லைன்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.